ஓம் சக்தி. அன்னை ஆதிபராசக்தியின் அருள்வாக்கு. உன் தாயே போற்று, உன் தாய்மொழி மதிப்புக்குரியது. தாய்மொழியில் பேசு. தாய்மொழி மேல் பற்றுவை. 7 பிறவிகளில் மிக உயர்வான மனித பிறவி எடுத்து வந்திருக்கிறாய். இதில் நிலையான தொண்டு செய். ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய். தொண்டு, தியானம் இவற்றின் மூலம் என்னை அடையலாம். அன்னதானம் சித்தர்களுக்கு உகந்தது. நீ என்னை நம்பி வந்திருக்கிறாய். உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு. உன்னை விட்டு விலகியவற்றை விட்டுவிடு. நான் கொடுப்பதை ஏற்றுக்கொள் மகளே. உன்னுடைய வாழ்க்கை இதுதான் என்பதை ஏற்றுக்கொள். எல்லோருடையதும் எல்லோர் நிலையும் ஒன்று போல் இருப்பதில்லை மகளே. அதுவே வாழ்க்கைக்கு தேவை என புரிந்து வைத்துக்கொள் மகளே. என்னுடைய மானிட பிறவியானது சித்தர்களோடு சித்தர்களின் பாகமாய் சித்தராக வாழ்ந்து வந்தேன் மகளே. உன்னுடைய இப்பிறவியிலும் இன்னும் 7 பிறவிகள் நீ எடுத்தாலும் ஜென்ம ஜென்மமாய் உன் கூடவே நான் இருக்கிறேன். உலகத்தை காப்பாற்றுகிறேன். பரம்பொருளை அடையும் பாதையில் ஜென்மமே இல்லை என்ற நிலையை நீ அடையும்போது நான் உன்னிலே இருப்பேன் மகளே. தொண்டு நிறைவாக செய். பக்தியை நிறைவாக வைத்துக்கொள். தர்மத்தை செய். இன்று இருப்பது நாளை இல்லை. நாளை இருப்பது இன்று இல்லை. அதுபோலத்தான் வாழ்க்கை மகளே. வாழ்க்கையானது நீ ஓடினால் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீ தேடி தேடிப் போவது எதுவும் நிலைப்பதில்லை. வாழ்க்கையில் நிலையானது என்று எதுவும் இல்லை. அதுதான் வாழ்க்கை மகளே. நிறைவான தொண்டு, நிறைவான பக்தி, தர்ம சிந்தனையோடு செயல்படு மகளே.